செயற்கைக்கோள் மூலமாக இணைய சேவைகளை வழங்கும் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பாரதி குழுமத்திற்கு சாதகமாக நடந்து கொள்ள அந்நிறுவனத்திடமிருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 150 கோடி ரூபாயை பாஜக நன்கொடையாக பெற்றது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு தங்களுக்கு சாதகமான வகையில் கொண்டு வந்த தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்தது. அனைத்து தகவல்களும் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் பாஜக மட்டுமே 50%த்திற்கும் அதிகமான தொகையாக சுமார் 6000 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றது தெரியவந்தது. விசாரணை அமைப்புகள் மூலம் மிரட்டியும் பெருநிறுவனங்களுக்கு ஆதாயம் வழங்கியும் பாஜக நன்கொடைகளை குவித்ததாக அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் ஏர்டெல்லின் தாய் நிறுவனமான பாரதி குழுமம் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவிற்கு 150 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி ஆதாயமடைந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கிய சில நாட்களில் செயற்கைக்கோள் மூலமாக இணைய சேவை வழங்குவதற்கான அலைக்கற்றை ஒதுக்கீட்டை பாரதி குழுமத்தின் கிளை நிறுவனமான ஒன்வெப்பிற்கு ஒன்றிய பாஜக அரசு வழங்கியுள்ளது. ஏலத்தின் அடிப்படையில்தான் செயற்கைக்கோள் அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்தையும் புறந்தள்ளி பாரதி குழுமம் பயனடையும் வகையில் தனிச்சட்டத்தை ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் செயற்கைக்கோள் அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரம் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி 100 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கிய பாரதி குழுமம் அதனை பாஜகவிற்கு வழங்கியுள்ளது. அடுத்த 4 நாட்களில் அந்த பத்திரங்களை பாஜக பணமாக மாற்றியதை அடுத்து நவம்பர் 21ஆம் தேதி இந்திய அரசின் செயற்கைக்கோள்களை பயன்படுத்துவதற்கான அங்கீகாரம் முதல் முறையாக பாரதி குழுமத்தின் ஒன்வெப் நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதி தொலைத்தொடர்பு சட்ட திருத்தத்தை விவாதமின்றி தன்னிச்சையாக நிறைவேற்றிய பாஜக அரசு செயற்கைக்கோள் அலைக்கற்றை உரிமத்தை ஏலமின்றி நிர்வாக ரீதியாக வழங்க வழிவகை செய்தது. ஏலமின்றி அலைக்கற்றை ஒதுக்க எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிரடியாக 143 எதிர்க்கட்சி எம்பிகளை சஸ்பெண்ட் செய்துவிட்டு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. அதையடுத்து நடப்பாண்டு ஜனவரியில் மீண்டும் 50 கோடி ரூபாயை பாரதி குழுமம் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவிற்கு வழங்கியது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. GMBCS உரிமம் வைத்திருக்கும் ஒன்வெப் மற்றும் ஜியோ ஆகிய நிறுவனங்களுக்கு சாதகமாக சட்டம் கொண்டுவரப்பட்டாலும் அரசின் செயற்கைக்கோள் உபயோக அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனமான ஒன்வெப் மிக எளிதாக ஏலமின்றி அலைக்கற்றையை பெறுவதில் முன்னிலை வகிக்கிறது. கடந்த 2019 16 கோடி, 2021 மற்றும் 2022 தலா 35 கோடி மட்டுமே நன்கொடை வழங்கி வந்த பாரதி குழுமத்திடம் திடீரென 150 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்ற பாஜக அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் மோசடியை அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.